தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒன்றான மியான்மர் பகுதியில் அதிபயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் தாய்லாந்தின் தலைநகரான பாங்காக் வரை உணரப்பட்டுள்ளது. இதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். தென்கிழக்கு ஆசியாவில் அமைந்துள்ள குட்டி நாடுதான் மியான்மர். இந்த நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையே வெறும் 5.41 கோடிதான். அங்கு கடந்த சில காலமாகவே அரசியல் குழப்பம் நிலவி வரும் நிலையில் ராணுவ ஆட்சியே அமலில் இருக்கிறது. மியான்மர் நாட்டில் இன்று ரிக்டர் அளவுகோலில் 7.7 மற்றும் 6.4 அளவுகளில் 2 பெரும் நில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளன. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் கூறுவதன்படி மத்திய மியான்மரில் சகாய் நகருக்கு 16 மற்றும் 18 கிலோமீட்டர் தொலைவுகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த 2 மையங்களும் தலைநகர் நைபிடாவிலிருந்து 250 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட நடுக்கத்தை வடக்கு மற்றும் மத்திய தாய்லாந்து வரை உணர்ந்ததாக கூறியிருக்கின்றனர். எக்ஸ் தளத்தில் வானுயர்ந்த கட்டடங்கள் நடுங்கும், மக்கள் அச்சத்தில் ஓடிவரும் வீடியோக்கள் பரவியுள்ளன. இந்திய நேரப்படி சுமார் முற்பகல் 11:50 மணியளவில் முதல் பூகம்பம் ஏற்பட்டுள்ளது. முதலாவது பூகம்பம் 7.7 ரிக்டரில் பதிவானது. இதனால் பொதுமக்கள் அஞ்சி சாலைகளில் தஞ்சம் புகுந்தனர். இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட சற்று நேரத்திலேயே அங்கு 6.4 ரிக்டர் அளவில் மற்றொரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. மியான்மரில் உள்நாட்டு போரால் பேரழிவிற்கு உள்ளான ஷாகிங் பகுதியில் இந்த நிலநடுக்கத்தின் மையம் இருக்கிறது. இதனால் அந்த பகுதியில்தான் பாதிப்பு மிக மோசமாக இருக்கும் என்று அஞ்சப்படுகிறது. இருப்பினும் ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கும் அந்த பகுதிக்கு செல்ல முறையான சாலை வசதிகள் கூட இல்லை. இதனால் அங்கு பயணம் செய்வது மிகவும் கடினமாக உள்ளது. இதனால் அங்கு பாதிப்பு எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்பது தெளிவாக தெரியவில்லை. பாங்காங்கில் எடுக்கப்பட்டதாக கூறப்படும் ஒரு வீடியோவில் ஒரு மிகப்பெரிய கட்டடமாடும் சத்தம் கேட்பதோடு அதிலுள்ள நீச்சல் குளத்திலிருந்து தண்ணீர் விழுவதையும் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த பூகம்பம் மியான்மரை மட்டுமின்றி அதன் அண்டை நாடான தாய்லாந்திலும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள பல அடுக்குமாடி கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டம் ஆகியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மீட்பு பணிகள் நடந்து வரும் நிலையில் பாதிப்புகள் மோசமாக இருக்கும் என்று அஞ்சப்படுகிறது. அதில் பல கட்டிடங்கள் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. இதன் காரணமாகவே அங்கு எமர்ஜென்சி நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சர்வதேச சமூகம் தங்களுக்கு உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த நிலநடுக்கத்தால் தாய்லாந்து நாட்டின் பங்குச்சந்தை மூடப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் தென்மேற்கு சீனாவிலும் வடகிழக்கு இந்தியாவின் சில இடங்களிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன. வடக்கு தாய்லாந்தில் உள்ள பிரபல சுற்றுலா நகரமான சியங் மாயில் வசிக்கும் டுவாங்ஜாய் என்ற நபர் APF ஊடகத்தில், நான் அதை கேட்டேன். உறங்கிக் கொண்டிருந்த என் அறையில் இருந்து இரவு உடைகளுடனேயே வெளியேறி எங்கள் கட்டடத்தில் இருந்து முடிந்தவரை தூரமாக ஓடிவிட்டேன் என பயத்துடன் பேட்டியளித்துள்ளார். தாய்லாந்து மட்டுமின்றி நிலநடுக்கம் தாக்கிய மியான்மரிலும் எமர்ஜென்சி நிலையை அறிவிப்பதாக அங்குள்ள ராணுவ ஆட்சியாளர்கள் அறிவித்துள்ளனர். ட்ரேடிங் அனைத்தும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. தாய்லாந்தின் தலைநகர் பாங்காக் மட்டுமின்றி நாட்டின் பரவலான பகுதிகளில் பூகம்பம் உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. அங்கு அரசு அலுவலகங்களுக்காக கட்டப்பட்டு வந்த 30 மாடி கட்டிடம் நிலநடுக்கத்தால் ஒரே நொடியில் தரைமட்டமானது. கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 43 தொழிலாளர்கள் உள்ளே சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களை மீட்கும் பணிகளையும் அந்நாட்டு அரசு துரிதமாக மேற்கொண்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் தென்மேற்கு சீனாவிலும் வடகிழக்கு இந்தியாவின் சில இடங்களிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன. இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.